ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து மாமா ஊர்ல திருவிழாவுக்கு போயிருந்தேங்க போன வாரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அய்யனார் கோயில் இது. திருவிழா குதிரை எடுப்பு. இந்த குதிரையெல்லாம் அங்க செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. நாங்க சாயந்தரமே போற மாரி போனோங்க. ஆனா லேட் ஆயிருச்சு. சரியான மழைங்க நாங்க ஊருக்கு போற அன்னைக்கு. இங்க அன்னைக்கு தான் சிஎம் விஜய் வந்தாங்க கரூருக்கு. அதனால கூட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 11:30, 12 மணிக்கெல்லாம் பஸ் ஏறிட்டோங்க. போகிறதுக்கே நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. சரி போனோன்னு போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான், எங்கள் அம்மா, அண்ணன், அண்ணி, அப்புறம் சித்தி எல்லாரும் கோயிலுக்கு போனோங்க. இது ஒரு சாமி. இது வெளியில் இருக்கும் சாமி. இது பேர் ஏதோ ஒரு என்னவோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். இங்கே வந்து அய்யனார், கருப்பர், சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், அப்புறம் ராக்குச்சி அம்மன், அப்புறம் காளியம்மன், எல்லா சாமியுமே இருக்குங்க. இந்த சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் நாடகம் தான் வச்சாங்க. நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதுதான் கோயிலுங்க. கரண்ட்டும் இல்லைங்க. ஊர் ஃபுல்லாக ஒரே இருட்டாக கருங்குமுன்னு இருந்துச்சுங்க கோயிலுக்கு போகையில். வீட்லேருந்து கோயில் கொஞ்சம் தூரம் போகணுங்க. காடு மாதிரி இருக்கும் இடையில. அப்புறம் இதில் தான் ஜெனரேட்டர் கோயில்கிட்ட மட்டும் போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக சாயந்தரத்துலேருந்து கரண்ட்டே இல்லையாங்க, மழை பெஞ்சனால. அப்புறம் சரி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கையிலே கரண்ட்டு போச்சு வந்துச்சு. அப்புறம் எல்லாம் போய் அர்ச்சனை வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறதாங்க அய்யனார் சாமி. நான் ஒரு அர்ச்சனை பண்ணேங்க. அப்புறம் சித்தி, அப்புறம் எங்கள் அண்ணன் அர்ச்சனைக்கு எல்லாமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் எல்லாம் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு, அப்புறம் சைடில் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க சாமிக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த தப்பு அடிக்கிறவங்கெல்லாம் அங்கிட்டு தான் உட்காந்துருந்தாங்க அந்த சாமி தூக்கிட்டு வரையில். அப்புறம் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு கோயிலே கொஞ்சம் நேரம். ஆனால் பயங்கர மழை பெஞ்சனால வெளியிலலாம் ஒரே ஈரமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ மழை பெஞ்சுமே ஆனால் உக்கிரமாக இருந்துச்சு. அப்புறம் இது அடுத்த நாள் காலையில் நல்லா வெயில் போட்டுருச்சுங்க. இன்றைக்கி தான் நாடகம், சனிக்கிழமை அன்னைக்கு இது எடுத்தது. அன்னைக்கு நைட்டு தான் நாடகம். அப்போ நாடகம்னா அன்னைக்குன்னு எல்லா வீட்லேயுமே அவங்க ரிலேட்டிவ்க்கெலாம் சொல்லி எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் இந்த மாதிரி தாங்க செய்வாங்க. இது காலையில் எங்கள் மாமா வீட்டில் வந்து ஒரு வகையில் மாமா, ஒரு வகையில் நாத்தனார் வீடுங்க. என் வீட்டுக்காரோட தங்கச்சி அவங்க அங்கே நைட்டி போட்டிருந்தாங்களா அவங்க. எங்கள் அத்தாச்சி எனக்கு பால் பணியாரம் பிடிக்குமா, அதனால் சரின்ட்டு பால் பணியாரம் செஞ்சாங்க. பால் பணியாரம், காலையில் பூரி மசாலா, இதெல்லாம் காலை டிஃபன் முடிச்சிட்டோங்க. காலையில் செஞ்சாங்க. பால் பணியாரம் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா செய்யும் எங்கள் அத்தாச்சி பால் பணியாரம். உங்களுக்கெல்லாம் யாராருக்கெல்லாம் பால் பணியாரம் பிடிக்கும் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த பாலோடு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் தனியாக சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த பாலோடு சேர்த்து சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதோட அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் வந்து எல்லார் வீட்லேயும் மீன், நண்டு என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே செய்வாங்க. இது நல்ல மீனா இருக்கு, வெலை மீன் மாதிரி இருக்கு. மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்போ கடலுக்கும் அதிகமாக போலையும் இருக்குங்க. அதனால் மீன் வந்து அங்கே பக்கத்து ஊரில் கிடைக்கல. அதனால் கட்டுமாவடின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே போய் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த மீன் ஃபுல்லாமே 1000 ரூபா தாங்க. பரவாயில்ல, 2 கிலோ 3 கிலோ இருக்குங்க. எல்லாமே வெலை மீன், முரல் எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க மீன் இருக்கிறதுக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நான் சும்மா உட்காந்து வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணி, அப்புறம் எங்கள் சித்தி, இவங்கெல்லாம் மீன் இருக்கிறது ஆளுங்கங்க. அப்புறம் எல்லாம் உட்காந்து நறுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சரி நம்ம வீடு கட்டுற இடம் பக்கத்து ஊர் தான். எங்கள் வீடுமே இருக்கிறது பக்கத்து ஊர் தான். ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. என் பையன் பேசிகிட்டே இருப்பான். இது எங்கள் நாத்தனார் ஊர். இது அங்கேருந்து இது ஃபுல்லாக பனைமரம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரே தண்ணி பார்த்தீங்களா, மழை பெஞ்சதில் எவ்வளோ தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா. எங்கள் ஊர் வெளிவயலுங்க. இடையில மீமிசல்னு ஒரு ஊர் இருக்கும். அதை தாண்டி தான் எல்லாத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட் அதாங்க. அந்த ஊரை தாண்டி தான் போகணும். இது எல்லாம் உப்பளங்க. அந்த உப்பளத்துலேருந்து அந்த சைடு வந்து கடல். இப்போ ரோட்டுக்கு மேலேயே கடல் தான். ஈசிஆர் தான் ரோடு. இது ஈசிஆர் ரோடு. இது ஃபுல்லாக எங்கள் ஊர்லெல்லாம் உப்பளம் தான் இருக்கும். இதாங்க நம்ம வீடு. இந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் போடுற அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாரமாக ஆள் வேற வரலங்க. நேரம் வந்திருந்தா பேஸ்மெண்ட்டுமே வேலை முடிஞ்சிருக்கும். சென்ட்ரிங் அடித்து இந்த கம்பிலாம் வளர்ப்பாங்கல்ல, அதுக்கு இன்னும் ஆளே வரலங்க. நாளைக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க. அப்பப்போ நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் வீடு எப்படி இருந்துச்சுன்னு. வீடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி என்ன எவ்வளோ வந்துச்சு, என்ன செலவாச்சு, அப்படி எல்லாமே அப்டேட் கொடுக்குறேங்க. இதான் நம்ம வீடு ஃபுல்லாக. அது வந்து இது வந்து முன்னாடின்னு நினைக்கிறேங்க. இது நம்ம பழைய வீட்லேருந்து வந்தோம்னா இது ஒரு ரூமுங்க.
இது வந்து அட்டாச் பாத்ரூமு ரூமு 2 சேர்ந்த மாதிரி. சென்டரில் வந்து சாமி ரூமு. இது உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால் ஃபுல்லாக நான் பேஸ்மெண்ட்டை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம பழைய வீடு, அந்த ஓட்டு வீடு தான் நம்ம பழைய வீடு. அந்த வீடு வந்து இப்போ அந்த வீடு வந்து நம்ம எங்கள் மச்சாண்டாருக்கு கொடுத்துட்டோம். அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே இடம் வாங்கி வீடு கட்டிகிட்ருக்கோம். வீடெலாம் பக்கத்துலேயே நிறைய வீடு இருக்குதுங்க. நம்ம வில்லேஜுன்னு சொல்கிறோம், கிராமத்துலேயே நிறைய மாடி வீடுலாம் அந்த தெரிகிற பில்டிங் வந்து லிஃப்ட் வச்சு கட்டுறாங்க. அதோட அப்புறம் கரெக்டாக மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு. வந்தோடனே ரெடியாக எங்கள் அத்தாச்சி மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் வந்து அந்த கோயிலில் வந்து கிடா வெட்டுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு விரதம்லாம் முடிஞ்சு விடிய காலம் அதை சாப்பிட்டு அதையும் கொடுத்துருந்தாங்க சூப்பு. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து எங்கள் மச்சாண்டார் பையனுக்கு பர்த்டே அடுத்த நாள். அதனால் காப்பு வாங்கலாம், சில்வர் காப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே எங்கள் மாமா பரோட்டா வாங்கிட்டு சொன்னான் நைட் டிஃபனுக்கு. அதனால் பரோட்டா வாங்கிட்டு வந்து பரோட்டா, சிக்கன் குழம்பு, அப்புறம் சாப்பாடு வேணுங்கிறவங்களுக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி நம்ம மாமா வீட்டுக்கு முன்னாடி தாங்க அந்த கொல்லை இருக்குது. இடையில வந்து ரோடு இருக்கும். இது நல்லா அந்த கொல்லை பெருசாக இருக்கும். முன்னாடி தென்னை மரம் அந்த இதெல்லாம் இருக்கும். நல்லா உட்காந்து எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருந்துட்டு அப்புறம் கரெக்டாக ஒரு 10 மணி 9-10 மணிக்கு எல்லாம் நாடகம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோங்க. அதான் அந்த நாடகம் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர். நான் அது வரை அந்த நாடகம் பார்த்ததே இல்லைங்க. அதனாலே பாதி என் பையன் போகணுன்ட்டு கூட்டிகிட்டு போயே ஆகணுன்ட்டு சரி சனி ஞாயிறு லீவுனால போனோங்க. அப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சுங்க. எல்லாம் பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கேங்கு, இது ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி தாங்க. எல்லாம் எதில் போகலாம் எப்படி போகலான்னு ஒரே பிளானிங் நடந்துச்சுங்க. கடைசியாக எல்லாம் ஒரு வண்டியில் ஏறி எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. போனோன்னே நாடகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பப்புன்னு இது வந்து காமெடியாக இருக்கும். யாரெல்லாம் நாடகம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதில் அந்த பப்புன்னு டான்ஸ் பேசுகிறது மட்டும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அது மட்டும் தான் எப்போ போனாலும் நாங்கள் பார்த்து தூங்கிடுவோம். ஆனால் இந்த டைம் வந்து காலையில் 5-5:30 வரை முடிகிற வரை தூங்கவே இல்லை. நான் இதுவரை நாடகம் விரும்பி ஃபுல்லாலாம் பார்த்ததே இல்லை. ஆனால் போவோம், ஆனால் பார்த்ததில்லை வழி. ஆனால் இந்த நாடகம் சாமி இதெல்லாம் வர்றனால ரொம்ப ஆர்வமாக நான் பார்த்துருக்கேன். அன்பு ரசிகர்கள், அன்பு உள்ளங்கள், எல்லாம் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அண்ணே தாங்க, நான் நிக்கிற பைக்கை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டி அந்த உள்ள கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. தயவு செஞ்சு ரோட்ல எந்த வாகனமும் நிப்பாட்ட வேணாம். ஏன்னா பெரிய இருசக்கர வாகனம் இருக்குது. எந்த காலம் கம்ப்யூட்டர்ல என்ன அப்படி சொல்றீங்க? நாடு கட்டு போச்சியா? எதை வச்சு சொல்றீங்க? நகரம் கட்டு போச்சு. நான் தான் சொல்றேன். அதான் என்ன காரணம்? ஆக மொத்தம் நம்ப கிடாம இருந்தாரு. சரி, இன்னைக்கு காசு இருக்கிற மனுஷன் காசு இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? காசு இருக்கிறவே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்திலையும் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். சரி, எப்படியாப்பட்ட கஷ்டம்னு கேட்பீங்க? எப்படியாப்பட்ட கஷ்டம்? ஆண்டவே முட்டு பணத்தை நம்மள்ட்ட கொடுத்திருக்கானே, ஆமா, இந்த பணத்தை எப்படா நம்ம பாதுகாக்கிறது? அவனுக்கு பணம் வச்சிருக்கவனுக்கு விடிய தூக்கம் வராது. எவனாச்சும் களவாண்டுகிட்டு போயிடுறானோ. அந்த 100 நாள் வேலைய ஆமா நீங்க எது அட்டை எது பதிச்சு வச்சிருக்கீங்களா? காலையில போகணும்டா. காலையில போனா தாண்டா பதிய முடியும். ஆமா, அது மாதிரி உலகங்கள் போயிட்டு இருக்குது, காலங்கள் போயிட்டு இருக்குது. அப்படின்னாலே எங்க ஒரு மாரியம்மா பாருங்க, பப்புன் வந்து பேசையிலே எத்தனை மணி பார்த்தீங்களா? 2:52 ஆயிடுச்சுங்க. 3 மணி ஆக போச்சு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படியாவது அந்த சாமியார் அதை பார்க்க. பின்னாடி பார்த்தீங்களா எல்லாம் தூங்கிட்டாங்க. இதுலேயே நான் எங்கள் அண்ணன் அப்புறம் எங்கள் நாத்தனார் பையன் ஒரு சில பேர் மட்டும் தான் முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். இது அவ்வளோதாங்க. அடுத்த நாள் வந்து எங்கள் மாமா பிரியாணி செய்கிறதுக்காக நான் மச்சாண்டார் பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாருமே இருந்தனால சரி எல்லாருக்கும் மத்தியானம் பிரியாணி செஞ்சு சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு எல்லாம் எங்கள் மாமா தான் சமையல். எங்கள் மாமா தான் பெரிய செஃப். எங்கள் ஃபேமிலியில் எந்த விசேஷமாக இருந்தாலும் மாமா தான் சமையல் பண்ணுவாங்க. அதனால் பிரியாணி செய்கிறத வீடியோ எடுங்கடின்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் ஒரு பக்கியும் ஒழுங்காகவே எடுக்கலைங்க. அதனால் சரி பாதியோடே அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டாளுங்க. கொஞ்சம் அந்த ஆனியன் தக்காளி இதை மட்டும் வதக்குறது மட்டும் தான் எடுத்துட்டாளுங்க. எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, பர்த்டேக்கு பலூன் ஒரு ஆள் மண்ணெண்ணெய் வச்சிருக்கு, ஒரு ஆள் விறகு வச்சிருக்கு. பாரு அந்த பிள்ளை பிரியாணி சட்டி கழுவுது. எவ்வளோ பெரிய வேலை. எல்லாம் பலூன் ஊதுறாங்க. இதான் பர்த்டே பேபியோட அம்மா. என்னடா பர்த்டே பாயோட அம்மா அப்படி வருது? இது பெரிய அம்மா. இவன் தான் பர்த்டே பேபி. இவனுக்காண்டி தான் இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி
சாப்பிட போறோம் எல்லாரும். பர்த்டே ட்ரெஸ். ஆனா இனிமே தான் ரெடி ஆகணும் கேக் வெட்டுறதுக்கு. ஹாய் சொல்லு. லோகா இங்க பாருடா, இங்க ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுடா. கண்ணு பலூன்ல தான். வெற்றிகரமா அடுப்பை பத்த வச்சாச்சு. ஆமா எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியது. எப்பயுமே தான் உரிப்பே பிரியாணி செஞ்சு பரோன்னு. போன் எடுத்து இப்படி அதோட வீடியோ ஒழுங்காகவே எடுக்கலைங்க. ஃபுல்லாக பிரியாணி செஞ்சதை எடுக்க முடியலைங்க. இன்னொரு டைம் ப்ராப்பராக எங்கள் மாமா செய்கிறத வந்து நான் பிரியாணி ஏதாவது செய்கிறத வீடியோ எடுத்து போடுறேங்க. ஆனால் நம்ம அவ போடுற தூளை தான் நம்மளும் போடுவோம். ஆனால் அவங்க செய்கிறது மட்டும் டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம கடைக்குமே பரோட்டாக்கு குருமாலாம் மாமா தான் செய்வாங்க, நம்ம அம்மா கடையிலேயே. அப்புறம் அதோட பாதியோடய அந்த பிரியாணி செய்கிற வீடியோ, அந்த ஆனியன் தூள் போட்டு வதக்குறதோடையே அந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சுங்க. அதோட அன்றைக்கி சண்டே அன்றைக்கி தான் அவனுக்கு பர்த்டே வந்துச்சு. அப்புறம் எல்லோரும் மத்தியானம் பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் அங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாம் பலூன்லாம் ஊதி. அவன் இன்னும் குளிக்கவே இல்லைங்க, பார்த்துருப்பீங்க அவன் எப்படி தெரிஞ்சான்னு. பர்த்டே பாய் அவனை குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியும் 2 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கேக் கட் பண்ணி எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி. எங்களுக்கு வேறு 4:15க்கும் 4:30க்கு பஸ் இருந்துச்சு. நான் வந்து பஸ்ஸில் வரலைங்க. நான் பெரிய நாத்தனார் பையன் வந்து வண்டியில் வந்திருந்தான், அறந்தாங்க அவங்க பெரிய நாத்தனார். அதனால் புல்லட்டில் வந்திருந்தான். சரி நம்ம அவனோட போய்க்கலாம், போய் அறந்தாங்கில பஸ்ஸில் ஏறிக்கலான்ட்டு நானும் என் பையனும் மட்டும் எங்கள் நாத்தனார் பையனோட வந்துட்டோங்க. எங்கள் நாத்தனாரை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள்லாம் வண்டியில் வந்துட்டோம். நானும் என் பையனும் வந்து கரெக்டாக வந்தோடனே திருச்சி பஸ் இருந்துச்சு அறந்தாங்கில, அதில் அப்படியே ஏறி வந்தாச்சுங்க. அந்த 2 நாள் சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. என்ன நாடகம்னா என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க தான் வர முடியலை. வந்திருந்தா நல்லா பார்த்துருப்பாங்க என்ஜாய் பண்ணி. இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கூட மறுத்தினே. ரெண்டு பலூன் அங்கிட்டு நிறைய இருக்கு. ஓ என்ன அவங்கள்ட்ட வாங்கிக்க. இந்த ஆஃப் பண்ணி பாருங்க. இது மடக்கறல. இது அப்பா சட்டி எடு. என்னடா பண்ணு? என்ன பண்ண? என்ன ரெடிடா? பட்டைக்கு ஐடியா இல்ல. டீ பண்ணி எடுத்துருவாங்க. அப்படிடா. சேனா ஆகுதுப்பா. சொல்லாமலே ஆய் சொல்றானே இப்ப. சரி விடு, வாசி விடுங்க அம்மா. ஊதா சொல்றானே அந்த கையில கொடுத்து சீமா கத்தி. பெரிய ஏதாவது பழைய இனிப்பு சாட்சிக்கு தேவைப்படும். பாக்கெட்ல வைக்கிற பாருங்க, பாக்கெட்ல வைக்கிற
காசை எப்படி அமுக்குறான் பாரு பேண்ட் வச்சு. என்னம்மா கிஃப்ட் கிஃப்ட் என்ன கூட்ட படிக்கிறது எல்லாருக்கும் பீஸ் போட்டு தட்டில் வச்சு. அப்புறம் எல்லாரும் பர்த்டே கேக்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு எல்லாம் மூட்டை முடிச்சா கட்டிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம